பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து கானான் ஊழியம், கானான் மினிஸ்ட்ரி என்கிற இந்த தளத்திலிருந்து உங்களை நான் மிகவும் வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் உன்னத பாட்டு வேத ஆராய்ச்சியை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 11வது நாள் வேத ஆராய்ச்சிக்குள்ளாக நாம் போகிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சியை ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஜெப சிந்தையோடு கூட நீங்கள் இதை கேட்டு பயன்பெறும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சாலமோன் எழுதின உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தயவுசெய்து கவனியுங்கள். எருசலேமின் குமார்த்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வசனத்தை நமக்கு தெளிவுபடுத்துவாராக. சியோன் குமார்த்தி எருசலேமின் குமார்த்திகளை பார்த்து பேசுகிறதாக இந்த வசனம் இருக்கிறது. அவள் என்ன சொல்லுகிறாள்? எருசலேமின் குமார்த்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும். இன்றைக்கு நாம் தியானிக்கப் போவது கேதாரின் கூடாரங்களைப் போலவும் என்று சொல்லி அவளை குறித்ததான ஒரு விளக்கத்தை அவள் கொடுக்கிறார். கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இந்த கேதாரின் கூடாரங்கள் என்று சொல்வது அவள் எதை குறித்து சொல்லுகிறாள் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த கேதார் என்கிற மனுஷன் யார் என்று சொன்னால், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அவன் யார் என்று நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்களாவன. இஸ்மவேலுடைய மூத்த மகன் நேபாயோத், பின்பு கேதார், அத்பியேல், மிப்சாம். அப்படியானால் நல்லா கவனிங்க. இப்போ நாம் வாசித்த கேதார் என்பது யாருடைய பெயர் என்று சொன்னால், இஸ்மவேலுடைய பிள்ளையினுடைய பெயர்தான் இந்த கேதார். இந்த கேதார் இஸ்மவேலின் பிள்ளைகள் அவர்கள் என்ன தொழில் செய்தார்கள் என்பதை குறித்து தயவுசெய்து எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தயவுசெய்து கவனிங்கள். எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அரேபியரும் கேதாரின் சகல பிரபுக்களும் உனக்கு வாடிக்கையான வர்த்தகராகி ஆட்டிக்குட்டிகளையும் ஆட்டுக்கடாக்களையும் வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து உன்னோடு வியாபாரம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க. இந்த இஸ்மவேலருடைய மகன், அவன் பேர் தான் கேதார். அது மட்டும் இல்லை, பெரும்பாலும் இஸ்மவேலருடைய பிள்ளைகள், அவனுடைய பிள்ளைகள் அதிகமாக வியாபாரம் செய்கிறவர்களாகத்தான் இருந்தார்கள். இப்போ நமது எசேக்கியேல் 27-21 என்ன வாசித்தோம் பாருங்களேன். அரேபியர், கேதாரின் சகல பிரபுக்கள். அப்போது இந்த கேதார் எங்கே போய் குடியிருந்தான், எங்கே போய் வாழ்ந்தான், எங்கே போய் அவன் வியாபாரம் செய்தான் என்று சொன்னால், அரேபிய தேசத்தில் குடியிருந்தவர்கள், அரேபிய தேசத்தில் வியாபாரம் செய்தவர்கள். இவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்களுடைய வியாபாரம் ஆட்டு தோலினால் செய்யப்பட்ட கூடாரத்தை பயன்படுத்தினார்கள், வியாபாரம் செய்தார்கள். நாம் இந்த வசனத்தில் வாசிக்கப்படும் பொழுது வர்த்தகரான அவர்கள் ஆட்டுக்குட்டிகளையும் ஆட்டுக்கடாக்களையும் வெள்ளாட்டுக்கடாக்களையும்
வியாபாரம் செய்தார்கள். அது மட்டும் இல்லை, அவர்கள் இந்த கூடாரங்களை செய்தார்கள். அந்த கேதாரின் கூடாரம் எப்படி இருக்குன்னா ஆட்டு தோலினாலே செய்யப்படுகிறது. அப்போ அந்த கேதாரின் கூடாரம் எப்படி இருக்குன்னா கருப்பாக இருக்கும். அதன் மேல்புறத்தில் பார்த்தால் கடுப்பாக இருக்கும். இந்த கருப்பாக இருக்கக்கூடிய கூடாரங்களை அநேகரை வாங்கி யார் பயன்படுத்துவார்கள்? வியாபாரத்திற்கு போகிறவர்கள் இரவு நேரத்தில் தங்கி அந்த கூடாரம் அமைத்து அந்த கூடாரத்துக்குள்ளே தங்கி மறுநாள் காலையிலே எழுந்து போவார்கள். ஆக இவர்களிடத்தில் பலவிதமான ஆடுகள் மட்டும் வியாபாரம் கிடையாது. அந்த ஆட்டு தோலினால் செய்யப்பட்ட கூடாரங்களையும் இவர்கள் வியாபாரம் செய்தவர்களாக இருந்தார்கள். அப்போ அந்த ஆட்டு தோலினால் செய்யப்பட்ட அந்த கூடாரம் கருப்பாகத்தான் இருக்கும். ஆகவேதான் சியோன் குமார்த்தி சொல்லுகிறார், கேதாரின் கூடாரங்களைப் போல, சாலமோனின் திரைகளைப் போல. அப்போ சாலமோனின் திரையும் கேதாரின் கூடாரங்களும் கருப்பாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் அது ஆட்டு தோலினால் செய்யப்படுகிறது. ஆட்டு தோலினால் செய்யப்பட்டு அதை வியாபாரம் செய்வார்கள். இதில் நல்லா கவனிக்கணும். அப்போ இஸ்மவேலுடைய சந்ததி வியாபாரிகள். அவர்கள் எங்கிருந்து தங்கினார்கள், எங்கே அவர்கள் பலுகி பெருகினார்கள்? அரேபிய தேசத்தினுடைய பகுதிகளில் இருந்ததாக வேதத்தில் நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இந்த வியாபாரிகளை குறித்து, இஸ்மவேலரை குறித்து ஆதியாகமும் 37ஆம் அதிகாரம் 27, 28 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமும் 37ஆம் அதிகாரம், அங்கே இந்த வியாபாரிகளை குறித்து நாம் பார்க்கலாம். ஆதியாகமும் 37, 27, 28 வாசிக்கிறேன். தல்ரா கவுனிங்கள். அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவர்களை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். தயவுசெய்து கவனிங்க. நம்ம வாசித்த இந்த 2 வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் தெரியுங்களா? பாருங்கள். 26வது வசனத்திலையும் தெரியும். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரன் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் 2 இனம் இருக்குங்க. இங்க ஒன்று இஸ்மவேலருடைய சந்ததி இருக்கு, 2வது யார் தெரியுங்களா? மீதியானியர் இருக்கிறாங்க. அப்போ இஸ்மவேலர் சந்ததியும் மீதியானியரும் 2 பேரும் வர்த்தகராக, அவர்கள் வியாபாரத்திற்காக அரேபியாவிலிருந்து அவர்கள் அதாவது எகிப்துக்கு போவார்கள். எகிப்துக்குள்ளே போய் எகிப்தில் அவர்கள் வியாபாரம் செய்வார்கள். ஆகவே இந்த வேதத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், இஸ்மவேலர் என்று சொன்னால் இஸ்மவேலருடைய சந்ததி, அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த மீதியானியர் யார், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆதியாகமும் 25ஆம் அதிகாரம், ஆதியாகமும் 25ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தயவுசெய்து கவனிங்கள். 2வது வசனம் 1-2. ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். நல்ல கவனிங்க. இப்போ இது யாரு? ஆபிரகாமினுடைய மனைவியா கேத்துராள். அவனை விவாகம் பண்ணியிருந்தான். கேத்துராளுடைய பிள்ளைகள் யார் என்று சொன்னால் மீதியானியர். நல்ல கவனிங்க.
ஆபிரகாமுடைய மனைவி சாராள் இல்லை, சாராளுடைய வம்சத்தில் வருகிற யோசேப்பை ஆபிரகாமுடைய மறுமனையாட்டி ஆகிய ஆகார், ஆபிரகாமுடைய மறுமனையாட்டி ஆகிய கேத்தூராள், யார் யாரை வாங்கிட்டு போகிறாங்க? நல்லா கவனிங்க, யார் யாரை வாங்கிட்டு போகிறாங்க? ஆபிரகாமுடைய சந்ததியே சந்ததியை வாங்கிட்டு போகிறாங்க. ஆபிரகாமுடைய சந்ததியாகிய இஸ்மவேலரும் மீதானியரும் ஆபிரகாமுடைய சந்ததியாகிய யோசேப்பை விலை கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. அவர்கள் யார்? அவர்கள் வியாபாரிகள். அவர்கள் வியாபாரம் மனுஷனை வாங்கி விற்பது, ஆடுகளை வாங்கி விற்பது, ஒட்டகங்களை விற்பது, அதனால் தோளினால் செய்யப்பட்ட கூடாரங்களை விற்பது தான் அவர்களுடைய வியாபாரம். ஆகவே இந்த அவர்களுடைய கேதாரின் கூடாரம், அந்த இஸ்மவேல் பிள்ளைகளுடைய கூடாரம் கருப்பாகத்தான் இருக்கும். ஆகவே தான் மனவாட்டி சொல்லுகிறார், கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து அடுத்த நாளிலே தொடர்ந்து நாம் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட்.